உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே இன்னைக்கு அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? சனி பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. வருமானங்கள் கூடும், முதல்ல வியாதிகள் போகும், மருத்துவ செலவுகள் குறையும், கடன்லாம் தீரும், புதிய வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல தொழிலில் மேன்மை, படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும், செலவுகள் அமையும்னு சொன்ன உடனே வேறு என்ன வாங்க போகிறோம்? நம்மலாம் சம்சாரிங்க என்னங்க வாங்குங்க? ஒரு வீடு வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம், ஒரு நகை வாங்கி கொடுப்போம், பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்போம், இவ்வளவு தானே. வேறு என்ன சம்சாரி, வேறு என்ன செலவு இருக்குது? ஒரு லேப்டாப் வாங்குகிறோம். இப்போ இப்படி தான், வேறு ஒன்றும் செலவு இல்லை. அதே மாதிரி நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் நீங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். ஆக மொத்தம் செலவுகள் இருக்குதுன்னு தெரியுது. நான் வரவுக்கு ஏதாவது சொன்னேன்னா பார்த்தீங்களா? அது நீங்கள் நல்லா கவனிக்கணும். செலவுகளுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன். செலவுகள் இருந்தாலும் அதெல்லாம் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருவார். உழைப்பே தெய்வம். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிற அளவுக்கு வச்சுங்க. கொஞ்சம் மனசில் சஞ்சலமும் சந்தேகத்தையும் விடுங்க. நினச்சா கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே என்ன சார் கேரண்டி அப்படின்னு இதை சஞ்சலப்படாதீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறதோட ஓடுங்க, வாழ்க்கை வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சக ராசிக்காரங்க பாவம் ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு. என்ன சார் 7.5 சனி முடியும்னு சொன்னீங்க, 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அவர் 4ஆம் இடத்துக்கு அதை விட்டு போகிறாருன்றாங்க. இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. உண்மையாக சொல்ல போகணும்னா நான் நல்லா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நல்லா தான் நடக்க போகுது. ஏனென்றால் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு சனி போகிறார். இந்த 5ஆம் இடத்துக்கு போகிற போது ஒரு விதமான அந்த புத்தி சாதுரியம் அங்கே உருவாகும். இப்போ நிறைய பேர் பாங்க சந்தர்ப்பம் கிடைச்சும் பயன்படுத்தாம தப்பி போகிற விஷயங்கள் இருக்கா இல்லையா? இல்ல கண்ணை மூடிட்டு எனக்கு அது பிடிக்காது வேண்டாம் இப்படி சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பக்காவா இருக்கும். யோசிக்காம பதில் பேசுவாங்க, யோசிக்காம மறுப்பு தெரிவிப்பாங்க. இந்த குணமுடைய இவர்களுக்கு இப்போ என்னமோ ஒண்ணு கண்ணுல படுது, பிடிச்சுக்கொண்டு விடக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 5ஆம் இடத்துல சனி போறதுனால இந்த விருச்சக ராசியில பிறந்திருக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்க பாருங்க வெளிநாட்டுல படிக்க போறேன்ட்டு போகும். வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உடனே சீட்டு கிடைக்கும், கல்லூரியிலேருந்து அழைப்புகள் வரும், விசா கிடைக்கும். இல்லை வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஊரில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பயத்திலேயே ஓடிச்சு, இல்லை படிச்சு முடிச்சிட்டோம், இந்த ஊர்ல வேலை கிடைக்குமான்னு தெரியல, வேலை கிடைக்காட்டி திரும்பி ஊருக்கு போகணும், அங்க போய் எங்க வேலை பார்க்கறது, இப்படிப்பட்ட சினாரியோல பயந்துகிட்டு இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஊர்ஜிதம் கிடைக்கும். இல்லை நீ போக தேவையில்லை, இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற லெட்டர் கிடைக்கும், இல்லை தகவல் கிடைக்கும், நிம்மதி பிறக்கும். மொத்தத்துல இந்த 5ஆம் இடத்துல சனி போனதுனால பிள்ளைகளை நினைச்சு பெத்தவங்க வருத்தப்பட்ட காலமெல்லாம் போய் இப்ப பிள்ளைகளை நினைச்சு பெத்தவங்க குதூகூலப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். மறைமுகமாக அம்மா அப்பா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா இதை விட யோகத்துல ஒரு பெரிய யோகம் இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்புகள். இதுபோல இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் குரு அமருகிற காரணத்தினால இந்த இளம் பிள்ளைகளாக சின்ன வயசு குழந்தைகளா பள்ளிக்கூடத்துக்கு போகுது பாருங்க, இதெல்லாம் நல்லா படிக்கும், ஞாபக சக்தி வந்துடும், திடீரென்று ஒரு ஞானம் பிறக்கும், மறக்க மாட்டாங்க. 5 3 8ங்கிறத நினைச்சுக்கிட்டே 7ன்னு போட்ட காலம் போய் இப்ப 8ன்னு ஒழுங்கா போடுவாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் அங்க வரும். குறிப்பாக 5ஆம் இடத்திற்கு சனி போகிற போது இளம் பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளமா சின்ன பசங்க நல்லா வந்துட்டாங்கன்னா பெரியவங்க அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்ப அந்த ஒரு ஸ்தானம், அந்த ஒரு அமைப்பு என்பது இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்துல இந்த சனி பயிற்சினால வரப்போகிற காரணமா இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளை பேர் கிடைக்கும். இப்ப ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா முதல் பிள்ளையே எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு தவம் இருந்த சார், இப்போ ஆம்பளை பையன் பிறந்துட்டான், இனியாவது ஒரு பொண்ணு பிறக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பெண் குழந்தை பிறக்கும். இப்ப 5ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுகிற போதே பெண் வாரிசுகள் தான் அதிகமாக பிறக்குங்கிற பழமொழி அல்லது சட்டங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் இந்த விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்கக்கூடியதா இருக்கும். இதுல கூடவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு தனது 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை
இடத்தை பார்க்கிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கிற போது இந்த கல்யாணமாகி கொஞ்சம் தகராறு ஏற்பட்டு நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன், இனிமே நாங்க ஒன்னா வாழ முடியாது, இப்படின்னு மல்லு கட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருந்தா கௌரவத்தை கொடுத்துரும், வெட்டி கௌரவத்தை கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனவங்க கூட எழுதி கொடுத்துட்டு திருப்பி வரணும் ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் வந்துடும். அதே போல அவர் அங்கிருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த லாபம் நிறைய வரத்தான் செய்யும், மிச்சம் விலையேன்னு ஒரு கவலை இருக்கும். இவ்வளவு சம்பாதிக்கிற ஒண்ணு மிச்சம் காணாம அப்படின்னு கவலையா இருக்கும். நான் என்ன சொல்றேன், மிச்சம் விலை வேண்டாம். அந்த மிச்சம் விழாம இருக்கிற மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுருங்க. மாசம் ஒரு 10,000 ரூபாய்க்கு கோல்டு சீட்டு கட்டுறேன், இல்ல கோல்டு வாங்கி வைக்கிறேன், இல்ல மாசம் 2,000 ரூபாய் ரியல் எஸ்டேட் கம்பெனில இடத்துக்காக கட்டுறேன், இப்படிங்கிற மாதிரி சிறுக சிறுக முதலீடுகளாக மாத்துங்க. உங்களுடைய பொருளாதாரம் பற்றாக்குறையாகவே இருக்கட்டும். ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் மறைமுகமாக நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். பெரிய துன்பங்கள் இருக்காது. இந்த பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த இல்லாத பொல்லாதவங்களுக்கு எண்ணெய் வாங்கி தானம் பண்ணணும். இப்ப யாராவது கோயிலுக்கு போறவங்க கிட்ட இருந்து அங்க இதையும் கொண்டு போய் நீங்க விளக்கேத்திட்டு வாங்கன்னு கொடுக்கலாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இல்லாதவங்களாக இருந்தா அதவே போய் அவங்க விளக்கில ஊத்திக்குவாங்க. இப்படிப்பட்ட தான தர்மங்கள், இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிற பொருள்களை தான தர்மம் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இத்தனை நாளும் படாத கஷ்டம் பட்டுட்டாங்க. நான் முதல்ல ஒரு தெளிவாக சொன்னேன், ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசாதீங்க, வேறு சில கிரகத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்காரு, காப்பாற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேசும்போது அவர் வக்ரமாக இருக்கார். ஆனால் 7ஆம் இடத்து குரு அவர் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஜாதகனுக்கு வேண்டிய ஆயுள் காலம் வரையில் வேண்டிய அடிப்படை வசதிகளை ஒவ்வொரு கிரகங்களும் ஏதாகிலும் ஒரு வகையில் செய்து கொடுத்துட்ருக்கோம். நாம் அதையும் மீறி என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த பிள்ளைக்கு சொத்து வாங்கணும், இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டணும், இங்கே பெரிய பங்களா வாங்கணும், நம்முடைய தகுதிக்கு தாண்டி நிறைய யோசிப்போம். நமக்கு இறைவன் இது தான் கொடுத்துருக்கான், இந்த அளவீடு தான் கொடுத்துருக்கான், அந்த அளவீட்டை தாண்டி நம்ம யோசிப்போம். புரியுங்களா? அந்த அளவீட்டை தாண்டி யோசிக்கும் போது தான் அவங்க போய் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அது நிறைவேறாமல் போகும். உனக்கு கொடுக்க வேண்டியதை கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை நீ பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், உன்னுடைய தந்தையாகட்டும், தாயாகட்டும், சகோதர சகோதரியாகட்டும், அவர்களுக்கு வேண்டியதை அந்த கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும். நீ என்ன பண்ணுவோன்னா, நான் அவரை போய் தூக்கி நிப்பாட்ட போகிறேன், நான் இவரை உயர்த்த போகிறேன், அது உன்னால் முடியக்கூடிய காரியம் அல்ல. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட விதி, அவர்கள் இதைத்தான் செய்ய முடியும், அவர் வாழ்க்கை எப்படியோ கடந்து போகணும். இப்படி பார்க்கின்ற போது கடந்த சனி பயிற்சி 4ஆம் இடத்தில் சனி பெயர்ந்தார் விருச்சிக ராசிக்கு. சரி, 4ஆம் இடத்துல இருந்துட்டு போகணும், தப்பு இல்லை. எப்படி சுகஸ்தானம், கொஞ்சம் தாய் நலம் கெடலாம், இவங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க, பணத்தை தேடி ஓடிட்டு இருப்பாங்க, பொழப்பை தேடி ஓடிட்டே இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி 10ஆம் பார்வை ராசிக்கு வந்துச்சு. இப்போ 2.5 ஆண்டுகளாக ஒரு நரக வேதனையை அனுபவித்த ராசி விருச்சிக ராசி. எப்போ சனி பார்வை நேராக ராசிக்கு வருதோ, சனி இருந்துடலாங்க ராசிக்குள்ளே, ஆனால் பார்க்கும்போது தான் அது அதிகபட்சமான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். எவ்வளவோ வினைகள் இருக்கிறதோ அந்த வினை பூரா அனுபவிச்சாகணும். அப்படிங்களா? இன்னொரு பக்கம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படி பார்க்கின்ற போது அதே சனி, 4ஆம் இடத்து சனி 3ஆம் பார்வையை இவருடைய ராசிநாதனான செவ்வாயுடைய ராசியான மேஷத்திற்கு வழங்கினார். அந்த மேஷம் என்பது விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம். என்னதான் பிரச்சனை வருது, உடம்புல நலிவு இருக்குது, பணம் கிடைக்கல, போராட்டமாக இருக்குது, ஒரு சட்ட சிக்கல்கள் வருது, என்ன வந்தாலும் மீண்டு வரக்கூடிய இடத்தை 3ஆம் பார்வையால் சனி இவளுக்கு வழங்கினார். வந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்களா? எல்லா நலன்களும் இவருக்கு கிடைச்சது. தொழிலில் கூட கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கும். இப்போது 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போவது என்பது மிகப்பெரிய யோகம் விருச்சிக ராசி. அர்த்தாஷ்டம சனி முடியுது இவங்களுக்கு. புரியுங்களா? 4ஆம் இடத்தை விட்டு நகர்றது நல்லது. சரி, 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இடம் தெரிஞ்சது. அதுக்கு மேலே காதலுக்குரிய இடமும் அதுதான். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் இப்போ காதல் வரும், பெரியவங்களாக இருந்தால் அது வேறு மாதிரி காதல் வரும். அது காதல்னு சொல்ல முடியாது. புரியுங்களா? அது நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். சரி, சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு சில கடமைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அந்த கடமைகளை இப்போ செய்ய முடியும். பூர்வீக சொத்துக்களை ஒன்று டிஸ்போஸ் பண்ண முடியும், இல்லை அதை வச்சு அதை அனுபவிக்க முடியும். இந்த நிலைமையெல்லாம் இருக்குது. இந்த 5ஆம் இடத்து சனி என்பது விருச்சிக ராசினை பொறுத்தவரையிலும் ஒரு யோக சனி தான்.
என்னை பொறுத்த கடந்த கால நெருக்கடிகளை பார்க்கின்ற போது இப்போ இல்லை, கடந்த கால நெருக்கடிக்கு இந்த 5ஆம் இடத்து சரி யோக சரி. புரியுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய 3ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. கொஞ்சம் நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், 5ஆம் இடம் காதல் ஸ்தானம் சொல்லியிருக்கேன். புரியுங்களா? இப்போ 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம். 7ஆம் இடத்தை பார்க்குற சனி, சில பேர் போய் அதில் போய் அந்த வலையில் கூட இளைஞர்கள் மாட்டிக்கலாம். இல்லை நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம், பழகி வந்திருக்கலாம், அவர்களுக்குள் மனக்கருத்து ஏற்படலாம். இல்லை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நீங்கள் செய்கிற தவறினால் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படலாம். இது ஒரு நிலைமை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். ஒரு நல்ல பசியே மூச்சு விடலாம், இவங்க நிம்மதி மூச்சு விடலாம். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தடைப்பட்டிருந்த வருமானம், தடைப்பட்டிருந்த பணம், எதிர்பார்த்த பணம் எல்லாமே கைக்கு இப்போ வரும். இந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் பண குறை என்பது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது, சந்தோஷ குறை என்பது இருக்கவே இருக்காது, நிம்மதியாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும், எல்லாமே ஓகே. இன்னொரு பக்கம் 10ஆம் பார்வை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு. பணத்தை கொடுக்குறேன், பார்த்து செலவு பண்ணிக்கோ, கொஞ்சம் நீ பார்த்து செலவு பண்ணலன்னா அதை ஒன்று விரயமாக்கிடுவேன், அப்போ குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிடுவேன். அப்போது பணம் 11ஆம் இடத்தை பார்க்க பணம் வரும், 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வேற ஒரு நட்பு வரும், 5ஆம் இடத்துல வேற ஒன்று வரும். இங்கே 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது குடும்பத்தில் நான் குழப்பத்தை உண்டாக்குவேன், நீ கொடுத்த பணத்தை செலவு பண்ண வைப்பேன். இதையெல்லாம் இந்த சூழ்நிலைகள் விருச்சிக ராசினருக்கு இருக்குது. அப்போது கண்ணியமாக, திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம்தான், கண்ணியமாக ஒழுக்கமாக நேர்மையாக இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான டைம். ஏன்னா 3-4 5ல் வர்றது ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அப்போது சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சீட்டு போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பொதுவாகவே இந்த சனி பயிற்சி ஷேர் மார்க்கெட்டு ஸ்தானமான ரிஷபம் தான் காளை. அப்போ காளை எப்படி இருக்குது, கரடி எப்படி இருக்குன்னு தான் ஷேர் மார்க்கெட்டோட இது. சனி பகவான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வீடான ரிஷபத்தை பார்க்கறதுனால, அது குரு வீட்டிலேருந்தே பார்க்கறதுனால பொதுவாகவே இந்த 2.5 வருஷம் ஸ்லோவாக தான் இந்த பங்குகள்லாம் மூமெண்ட் ஆகும், ரொம்ப ஸ்பீடாக ஆகாது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஆகிட்டுருக்கும். அதுலேயும் குறிப்பாக விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது ஷேர் மார்க்கெட்டில். இவங்க வாங்கி போட்டால் லாங் டைம் 10 வருஷம் வாங்கி போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஷார்ட் டைம் பண்ணணும், கமாடிட்டி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான் வரும். அதே சமயம் 5ல் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து கிடைக்கும், புதிய வாகன சேர்க்கை ஏற்படும், 2 வீலர் மாற்றுவாங்க, 4 வீலர் மாற்றுவாங்க, புதிய வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தையே சனி பார்க்குறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் கண்டம்னு பார்த்தா இவங்களும் மனைவி சார்ந்த விஷயங்களில், கூட்டாளி சார்ந்த விஷயங்களில், 2வது குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்ன? சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நல்ல இடத்துல தான் வந்திருக்காரு. இது வந்து பெரிய அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இடத்துல இல்லை. ஸோ ஒரு நல்ல இடத்துல தான் அவர் வந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த 11ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடம் இதெல்லாம் இருந்தால், 3ஆம் இடம்னா துண்டுன்னு பேர். இப்போ துண்டு தானமாக கொடுத்தா, துண்டு அதை தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. இது 2ஆம் இடத்துக்கே வர்றார். 3ஆம் அதிபதி 2ஆம் அந்த பார்வையை பார்க்குறாரு. இந்த 3ஆம் அதிபதி தான் 5க்கு போகிறார். குழந்தைங்களுக்கு துண்டு இதை கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இயற்கையாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பேனா, பென்சில், நோட்டு இதை தானம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டங்கள், இந்த சனி பயிற்சி அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு போகுது. இப்போ 4 இருக்குது. கோர்ட்டு கேஸு, வழக்குகள், சிக்கல்கள், பஞ்சாயத்துகள் இதெல்லாமே 4க்கு உண்டானவை. ஆல்ரெடி அவங்க பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்த காலம் இப்போ மார்ச் 29க்கு அப்புறம் படிப்படியே கம்மியாகி 2.5 வருஷத்தில் 5ஆம் இடத்துக்கு சனி போனோன்னு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ, அவங்களுக்கு யாரெல்லாம் மனைவியாக்கலாம், மனைவியோட அப்பா அப்பாவாக்கலாம், இல்லை அந்த பையனோட அம்மா அப்பாவாக்கலாம், மாமனாக்கலாம், சித்தப்பனாக்கலாம், யாருனே தெரியாத சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து உதவலாம். இவங்களுக்கு வந்து ஏப்ரல்
மேக்கப்போ உதவுக்கு வருவாங்க. இவங்களோட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கூட்டிகிட்டு போக வருவாங்க. ஓகே. இல்லை ஏதாவது சிக்கல் மீண்டு வெளியில் வர முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். கோர்ட் வழக்கு கேஸ் எல்லாம் இவங்க சாதகமாக அமையும். படிப்பு இதெல்லாமே சாதகமாக அமையும். இப்போ படிக்கலை, தூங்கிட்டே இருக்கான், எது எழுதுனா நான் மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ படித்தாலும் மண்டையிலே நிற்கலை, எவ்வளோ எழுதுனாலும் மார்க் வரல, எவ்வளோ இது பண்ணாலும் பணம் வரல, எவ்வளோ இது பண்ணாலும் கடன் அடைக்கலை, இல்லை இவங்களுக்கு சிக்கல்லேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கும் கூட இந்த 5ல் இருக்க சனி போனோன்னு இந்த 2.5 வருஷத்தில் குழந்தையை கொடுக்கும். ஓகே. அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பதவிகள் கிடைக்கும், வெளிநாடு போவாங்க, வெளியூர் போவாங்க. இதெல்லாமே மார்ச் 29க்கு அப்புறம் நடக்கும், படிப்படியாக நடக்கும். போகணும்னு ஆர்டர்களுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். போகாத ஊர், இப்போ அமெரிக்கா போகவே முடியாது அப்படின்னு நினைக்கவங்க திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வசூலுவாங்க. ஓகே. இதெல்லாம் நடக்கும், என் கமாண்டில் பாருங்க. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வர காலகட்டம். இந்த 2.5 வருஷம் நல்ல காலம். அதே மாதிரி நான் ஓப்பனிங்கில் என்ன பேசணும் அது இப்போ அந்தந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்க்காமல் நான் எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். அதெல்லாமே கோர்த்து அவங்க பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தாதான் இவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு. விருச்சிக ராசினா அப்படியே ஒப்பிக்க முடியாது, அப்படி ஒப்பிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஜாதக முறையே வந்து ஒப்பிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சு ஹிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படி இல்லை. கட்டத்தை பார்த்து கண்ணை மூடனா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வரணும். இப்போ முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்கா அதையும் பார்க்கணும். அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். நிறைய இருக்குது அதை சொல்கிறாங்க. அதனால விருச்சிக ராசி இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து தப்பிக்க வாய்ப்பு நிறைய உண்டு இந்த 2.5 வருஷத்தில். அதெல்லாம் பண்ணியுமே நடக்கலை அப்படின்னா கம்பல்சரி தோஷம், பெரிய தோஷமாக இருக்கும். இது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது எல்லா இதுக்குமே பொருந்தும். அதனால நடக்கலை, ஆஹா ஒவ்வொன்று சொன்னாங்களே ஒன்றுமே நடக்கலைன்னா உன் ஜாதகத்தை நல்லா பார்க்கணும். கால சர்ப்ப தோஷம் பெற்றிருக்குதா, இல்லை ராகு தோஷம் பெற்றிருக்குதா, இல்லை என்ன நடந்துருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் உள்ள. இது நடக்க வேண்டிய காலம் இந்த மாதிரி நடக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹிஸ்ட்ரி இப்படி இருக்கணும். அப்போ எல்லா விருச்சத்துக்கும் நடக்கலைன்னா அப்போ ஒரு சிலருக்கு நல்லா நடந்துருக்குது. இப்போ எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க இந்த இதுக்கெல்லாம் நடந்துருக்குது, சரி எனக்கு இதே ராசி சார், இதே நட்சத்திரம் சார், ஆனால் நடக்கலையுமாங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கு தோஷம் இல்லை, இவனுக்கு தோஷம் இருக்குது. இதையும் வந்து கண்டுபிடிக்கணும். தன் ஜாதகம் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் போய் நின்று கும்பிடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். எதுவுமே இல்லாமல் தானாக வந்துடும், எல்லாம் வந்துடும். நாம் கோயிலே இருக்கோம், 24 மணி நேரம் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் சாமி, அதனால் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் கொடுப்பாருன்னா அப்படி முடியாது. எத்தனையோ ஐயருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, எத்தனையோ ஐயருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது பார்த்துருப்பீங்க. அப்போ எத்தனையோ பேர்த்துக்கு கால் பிரச்சனையாக இருக்குது, எத்தனையோ பேர்த்துக்கு வந்து மனைவி டைவர்ஸ் ஆகி போயிருக்குது, எத்தனையோ பேர்த்துக்கு வந்து தாய் தந்தை இல்லாமல் இருக்காங்க. அதே கோயிலில் தான் நடக்குது. அவனும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும். போகாமல்லாம் நடந்துடாது. எங்கிட்ட நிறைய ஜாதகம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை ஒத்தும் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோசியர், மிகப்பெரிய பண்டிதர், கோயில் பூசாரி நம்மகிட்ட பார்த்தாரு. இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அவர் ஒரே கொஸ்டின் தான், நான் அமெரிக்காவுக்கு போகணும் போக மாட்டேனான்னு. நான் அப்போ ஜாதகம் பார்த்தாரு, நான் கேட்க ஃபீஸ் கொடுத்தாரு, இப்போ இது பண்ணாரு. போய் இப்போ அங்கே நல்லா இருக்காரு. அப்போ வேறு கோயிலுக்கு போய் கும்பிட சொன்னார். முதல்ல அதெல்லாம் கலெக்ட் சொன்னேன். நான் இன்னான்னு நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். போய் இன்னொரு கோயிலில் போய் இன்னான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், உள்ளே வாங்க நான் உட்காந்து கும்பிடுங்கன்னு சொல்லுவான். நீ சாதாரண கீழே போகணும், நின்று கும்பிடுங்க நடக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அது மாதிரி தான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த விருச்சகம் மிகப்பெரிய நேரம் வரப்போகுது, அதை பயன்படுத்திக்கணும். இவங்களுக்கு எந்த ஸ்தலம் வந்து பரிகார ஸ்தலமாக அமையும் சார்? வேதாயத்துக்கு பக்கத்தால வேத ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. உலகத்திலேயே ஒரு மான் மேல சிவனும் பார்வதியும் உட்கார்ந்த இடம் அது நடம்.
ஒரு மான் மேலே சிவன் பகுதி, ம் அந்த கோயிலுக்கு போகணும். அனுசமும் கேட்டையும். ம் விசாகம் சாதாரண எந்த கோயிலுக்கு வேணாலும், எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இல்லை முருகன் கோயிலுக்கே போவது நல்லது. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் ஒரு சிவபக்தன் ம் அப்படின்னு விசாக நட்சத்திரக்காக சில பேர் சொல்லுவாங்க, ம் நான் ஒரு சிவபக்தன், முருகனால கும்பிட மாட்டேன். அந்த வேதாயம் கோயிலுக்குள்ளேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஓகே. சாதாரண இல்லைங்க, திருவண்ணாமலை மாதிரி 2 மடங்கு பெரிய கோயிலுங்க ம் வேதானியம். ஓகே. அந்த கோயிலுக்குள்ள ஒரு முருகன் கோயில், அது பெரிய கோயில், முருகன் கோயில். ம் அங்கே போய் கூட கும்பிடலாம். ஓகே. அங்கே ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது, தனி கோயில். ம் அங்கே விளக்கு பற்ற வைக்கலாம், அது வெற்றி அடையும்.